கோவை வஉசி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சியில் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள நயகரா நீர்வீழ்ச்சி, ஸ்னோலேண்ட் படகு சவாரி மற்றும் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கோவை மாநகரை பொறுத்தவரை பொழுதுபோக்கிற்கு பொதுமக்கள் மால்கள் மற்றும் திரையரங்குகளை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. ஆனால் அவ்வப்போது கோவை வஉசி மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்படும் பொருட்காட்சிகள் பொதுமக்களின் பெரும் பொழுதுபோக்கு அம்சங்களாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை 40 நாட்களுக்கு கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் விளையாடி மகிழும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நயகரா நீர்வீழ்ச்சி, ஸ்னோலேண்ட் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. இதேபோல் 90 திகிலூட்டும் பேய் வீடு, பல்வேறு விதமான ராட்டினங்கள் ஆகியவை குழந்தைகள் விளையாடி மகிழ படகு சவாரி ஆகியவையும் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது. இவை பல்வேறு தரப்பினரிடையும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது மட்டுமின்றி பொதுமக்கள் உண்டு மகிழ பானிபூரி, டெல்லி அப்பளம், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், மதுரை ஜிகர்தண்டா போன்ற 20க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான உணவு வகைகளும் விற்பனை அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கவரும் வகையிலான பொருட்களையும் விற்பனை செய்யும் 100க்கும் மேற்பட்ட கடைகள் இந்த பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த பொருட்காட்சி பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டிருக்கும். 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதனை பார்வையிட்டு வருகின்றனர். 40 நாட்கள் மட்டுமே இந்த பொருட்காட்சி நடக்கும் என்பதால் பொதுமக்கள் வார விடுமுறை தினம் மட்டுமின்றி வார நாட்களிலும் இதனை கண்டு களிக்குமாறு பொருட்காட்சி ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.